ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நாம் தெளிவாய் தேவன் பேசுகிற காரியம் என, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் அவர் காத்திருக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிற சில பிரதர், என்னால யாருமே ஒரு இரக்கம் காட்டாம இருக்கிறாங்க. பிரதர், எனக்கு பாருங்க, எனக்கு உதவி செய்ய எனக்கு யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க என்று ஒருவேளை ஒரு சந்தேகத்தோட, ஒருவேளை ஒரு குழப்பத்தோடு நீங்க இருப்பீர்கள் என்றால், தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறதே, அவர் உங்களுக்காக இறங்கும்படி அவர் காத்திருக்கிறவராய் இருக்கிறார். நாம் தேவனை கூப்பிடும் பொழுது, அப்பா ஆண்டவரே எனக்கு நீர் இறங்கும், எனக்கு இந்த உதவி செய்யும் என்று கேட்கும் பொழுது, கர்த்தர் அவர் நிச்சயமாய் செய்கிறவராய் இருக்கிறார். நாம் கேட்கிறதற்கும் அதிகமாய் செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்ப பாருங்க, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மளுக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கு காத்திருக்கிற சில நேரங்களில் நம்ம என்ன பண்றோம், தேவனுக்கு காத்திருக்கிறாம நம்ம போய்விடுகிறோம். அவருக்காக வெயிட் பண்ணாம நாம் போயிடுவோம். ஆனா நம்மளுக்காக அவர் காத்திருக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மளுக்கு இறங்கும்படியா அவர் காத்திருக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இரண்டாவது வார்த்தையில் அவர் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். ஒருவேளை நீங்க சொல்லலாம், பிரதர் எனக்கு வந்து பேச ஆள் இல்லை, எனக்கு உதவ ஆள் இல்லை என்று நீங்க சொல்லலாம். ஆனால் பாருங்க, ஆண்டவர் உங்கள் மீது மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க ஜெபிக்கிற சில காரியங்கள் நடைபெறாமல் இருக்கலாம், சில நீங்க யோசிக்கிற காரியங்கள் நடைபெறாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு விஷயம் கூட ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 31வது வசனம் பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவர் உங்களுக்காக மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். பாருங்க, அந்த இதே வார்த்தையில அவர் நீதி செய்கிற தேவன். ஒருவேளை இன்னைக்கு நான் பாவமான வாழ்க்கையில நான் சிக்கப்பட்டு, இன்னைக்கு நான் தேவனுக்கு விரோதமாய் நான் செய்கிறேன் என்றால், நான் எச்சரிக்கிறேன், தேவனுடைய வார்த்தை எச்சரிக்கிறது, அவர் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நீதியின் தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நான் எவ்வளவு பாவம் வேணா நான் செய்யலாம், எவ்வளவு ஆண்டவருக்கு விரோதமாய் நான் செய்யலாம் அப்படி நீங்க எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்றால், தேவனுடைய வார்த்தை தெளிவாய் எச்சரிக்கிறது, அவர் நீதியின் தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மளை நியாயம் தீர்க்கிற தேவனாகவும் அவர் இருக்கிறார். ஒருவேளை அவர் நம்மளுக்கு கிருபையை தரலாம், இரக்கத்தை தரலாம். ஆனால் நீங்க செய்த ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களை, கடைசியாய் பார்க்கும் பொழுது, அவருக்கு காத்திருக்கிறவர் அனைவரும் பாக்கியவான்களே. இப்ப கூட நம்ம வாசித்த இந்த ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகை போல எழும்புவார்கள். பாருங்க, இந்த கழுகுனுடைய வாழ்க்கையில ஒரு சிறிய உதாரணம் பாருங்க. அதோட டைம் வரும்பொழுது அது உயரமாய் பறந்து ஒரு உயரத்துல போய் அது என்ன பண்ணுமா, தஞ்சம் அடைந்து தன்னுடைய சிறகுகள் எல்லாம் என்ன பண்ணுமோ, அது தன்னாலே அது முடுங்கி அதோடைய அந்த பீக், அதாவது அதோடைய அந்த மூக்கையை என்ன பண்ணுமா, அது உடைத்து அது புது சிறகுகள், அதே போல அந்த மூக்கம் என்ன பண்ணும், அது புதுசா வரும்படி அது காத்து இருக்குமா. அது காத்திருந்து நடக்கிற ஒரு காரியம் பாருங்க. ஏன் கர்த்தருக்கு காத்திருக்குள் பாக்கியவான்கள்னா, இந்த கழுகுனுடைய உதாரணத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த நேரத்துல தன் சிறகுகளை எல்லாத்தையும் இழந்து, தன் மூக்கு கூட இழந்தது என்ன பண்ணுமா, ஒரு கோழி உரித்து வைத்தது போல அது காணப்படுமா. ஆனால் அது வளர 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 அதோட சிறகுகள் எல்லாம் வளர்ந்து, அதோடைய அந்த மூக்கெல்லாம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுமா, முன்பை காட்டிலும் 2 மடங்கு உயரத்துல பறக்கக்கூடிய பலனை தேவன் தருகிறார். பிரியமானவர்களே, இந்த கர்த்தருக்காய் காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவானாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் ஏற்ற நேரத்துல, அதினதின் காலத்துல அதை நேர்த்தியாய் செய்கிறவராய் இருக்கிறார். விசுவாசத்தை கைவிடாதீங்க. தேவன் மீது இருக்கிற நம்பிக்கையில நீங்க கைவிடாதீங்க. தேவன் என்றைக்கும் உங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். உங்களை நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். உங்களுக்காக எழுந்திருக்கிறவராய் இருக்கிறார்.
உங்களுக்காக மனதுருகும்படியாய் அவர் இருக்கிறார். இவன் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி, நீர் பேசின காரியத்திற்காக நன்றி. எங்களை பலப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, நீர் நீதி செய்கிற தேவன் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே. அப்பா, உமக்கு விரோதமாய் நாங்கள் செய்த பாவங்களை ஆண்டவரே நீர் மன்னிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு நீர் பலனை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே அந்த கழுகுக்கு தெய்வ நீர் பலத்தை தருகிறீரோ, ஒரு காத்திருக்கிற அந்த நேரத்தை தருகிறீரோ, அப்பா எங்களுக்கும் ஆண்டவரே அந்த காத்திருக்கிற போது ஆண்டவரே ஒரு பலனை தாங்க. ஆண்டவரே, எங்கள் மீது மனதுருகுங்க தகப்பனே, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லாமே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்திருக்கிறோம். மீண்டுமாக இன்னொரு வீடியோ மூலமாய் உங்களை நான் பார்ப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். God bless you and be blessed.